ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ வெல்கம் டு உஷா குக்கிங். இப்போ உங்கள் கிரண்மை ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாள். அது கனவுல வந்தது. அவ இன்ன வரைக்கும் அந்த கோயிலை தேடிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க மக்களே. இப்போ அந்த கதை சொல்லுங்க. இந்த கோயிலோட கதையோட ஹெட்டிங் சின்ன வயசுல இருந்தது மக்களே. கையெழுத்து இப்போ கையெழுத்து நல்லா மாறிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டோரியோட ஹெட்டிங் இருள் நீங்க வழி செய்த சக்தீஸ்வரன். ஓகே, ஒரு நாள் கைலாயத்தில் கண்டாசுரன் என்று ஒருவன் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தவத்தை கண்டு சிவன் மெய்யுருகி என்ன வர வேண்டும் உனக்கு கேட்டான். உடனே அவன் கேட்டிருக்கான், எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அவன் ஒன்றே கேட்டிருக்கான், நான் என்னோட வலது கையை எந்த இடத்துல வச்சாலும் இல்லை அந்த எந்த இடத்துல காட்டினாலும் அந்த இடம் இருளாயிடும்னு கேட்டிருக்கான். அதாவது இருள்னா நம்ம இருட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே சிவனை இதை கொடுத்துட்டான். உடனே அவர் கேட்டிருக்கா அப்போ சிவன் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. அப்போ இவனுக்குள்ள மனசுக்குள்ளே தோணிருக்கு, நம்ம இப்போ தான் உன் கையில் சக்தி இருக்குல்ல, நீ போய் அந்த கைலாயத்தில் போய் அதை செஞ்சுப்பாரு அப்படின்னு தோணிருக்கு. உடனே சரின்ட்டு கைலாயத்திலே போய் தான் கையை எடுத்துகிட்டு போய் வச்சோடனே அந்த கைலாயமே இருள் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு உலகமும் போய் இதே மாதிரி செஞ்சோன்னா தேவர்கள் அனைவரும் ஓடி சிவன்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வரம் கொடுத்த கண்டாசுரன் இப்போ இந்த பூமியே இருளடைய செஞ்சுட்டானே, நீங்கள் தானே ஜோதி, அன்பென ஜோதிக்கே நீங்கள் தானே, ஏன் இப்படி இருளாக இருக்குது அப்படின்ட்டு விஷ்ணு எல்லாருமே கேட்டிருக்காங்க. உடனே சிவன் சரின்ட்டு அவன் நெற்றி கண்ணை திறந்து ஒளி கொடுத்து அவன் அந்த அசுரனையும் வதம் செஞ்சுட்டு, இது என்ன கதை சின்னதானு பார்ப்பீங்க. ஆனால் இதோட பொசிஷன் வேற மாதிரி இருக்குது கோயில். அதாவது சிவன் எப்படி இருக்காருன்னா சக்தி ரெண்டு பேருமே பார்த்துருக்க மாதிரி, மேலே பிள்ளையாரு முருகர் இருக்கிற மாதிரி, அனந்த சயனத்துல இருக்கிற மாதிரி, சைட்ல பிள்ளையாரு முருகர் ஐயப்பன் எல்லாருமே இருக்கிற மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்காது. வரைஞ்சது இன்னொரு நாள் காட்டுறேன். அது மாதிரி இருக்கிறதுனால தான் இது இருள். நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தா அந்த இடத்துல அருள்மிகு ஸ்ரீ அம்மன் கூட இருக்காங்க, நிறைய இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த கதையே. 3 பக்கம் வந்துச்சு மக்களே. அதான் இதுதான் அந்த கதை. உங்க யாருக்காவது அந்த கதை அந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம சீனியர் பேசுவாங்க. சீனியர் பேச முடியுங்க. அதாவது மக்களே, அவளுக்கு அப்போ சின்ன வயசுலேயே குழந்தையிலேயே அந்த கனவு வந்துச்சு. அவள் சொன்ன உடனே நாங்களும் யார்கிட்டையும் எங்களுக்கு தெரிஞ்சவருக்கே எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். பாபா கோயில் எங்கெங்கே போகணுமோ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம், அதை பற்றி கேட்போம் இருக்கோம். இன்னும் எங்கள் ஊர் பக்கம் போல் மதுரையில் ஒரு சித்தர் இருக்கார், அவர்கிட்ட போனால் தெரியும். அவர்கிட்ட போகணும். இன்னொன்று எங்கள் குலசாமியும் பார்க்கணும், அந்த பக்கம் போக சொல்லலாம். மதுரையில் அந்த சித்தர் இருக்கார். இன்னொன்று அந்த சித்தரை பார்க்கணுன்னா எல்லாரையும் பார்க்க சொல்லுவார். 48 நாள் விரதம் இருந்து ஒரு மண்டலம் இருந்து தான் அவரை போய் பார்க்கணும். ஆனால் எங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேர் குடும்பத்தோடு போய் பார்க்குறோன்னா அவர் எப்போ வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் எங்களை அப்படின்னு. அது சிவனோட அருள். ஒரு டைம்லலாம் நான் அப்போல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருப்பேன் மக்களே. திருவண்ணாமலை சுற்றுவேன், எனக்கு வழியே தெரியாது. இப்போ கொஞ்சம் கூட எனக்கு